அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் இரண்டு மாணவர் மாணவி இருவரும் காதலித்து வந்த சூழ்நிலையில் அந்த காதலன் கண் முன்னாலேயே காதலிக்கு பாலியல் கொடுமை செய்ததாக ஒரு புகார் எழுந்திருக்கிறது. இந்த புகார் தொடர்பாக சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்து மகளிர் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இது தொடர்பாக பல்வேறு கட்சித் தலைவர்கள் மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் ஆகியோரும் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் கொடுமை நடைபெற்றதாக கூறப்பட்ட சம்பவம் தொடர்பாக அங்குள்ள வளாகத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து ஒருவரை பிடித்து விசாரித்து வருவதாகவும், அவர் மாணவரா அல்லது அந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தின் அருகே குடியிருக்கும் மற்றொரு நபரா என்பது குறித்து இன்னும் தகவல் வெளியிடப்படவில்லை அதிகாரப்பூர்வமாக. இருந்த போதிலும் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் அங்கு விடுதியில் தங்கியிருக்கும் மாணவ மாணவிகள் காலையில் நடைபயிற்சி செய்யும் போது அந்த பகுதியில் உள்ள பூங்காவில் இருவர் காதலனும் காதலியும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த சம்பவத்தை வீடியோ எடுத்து அந்த மாணவிக்கு அந்த வீடியோவை அனுப்பி இந்த வீடியோவை தாங்கள் அனைத்து தளங்களிலும் பரவ செய்து விடுவோம் என்றும் அதன் மூலமாக தங்களது விருப்பத்திற்கு இணங்க வேண்டும் என்று அந்த மாணவியை வற்புறுத்தியதாகவும், இதனால் அந்த மாணவியே கோட்டூர்புரம் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாகவும், அதன் பின்னர் இந்த விசாரணை நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளன. சென்னையில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள பூங்காவில் நடைபயிற்சி மேற்கொள்ளும் போது அதனை வீடியோ எடுத்து மாணவியை மிரட்டி அந்த காதலனின் கண்முன்னாவே காதலியை பாலியல் கொடுமை செய்ததாக கூறப்படும் சம்பவம் சென்னையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த கொடுமையான சம்பவம் தொடர்பாக அனைத்து மகளிர் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதில் சிசிடிவி பதிவு காட்சிகளின் அடிப்படையில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட நபர் மாணவரா பொது வெளியில் உள்ள நபரா என்பது குறித்த விசாரணையும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வீடியோ எடுத்தது, மாணவியை கொடுமைப்படுத்தியது ஆகியவற்றில் தொடர்புடைய மற்றவர்கள் யார் என்பது குறித்தும் விசாரித்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அனைத்து மகளிர் காவல்துறையின் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.